கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 4:25, ரோமன்ஸ் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரெண்டு பயங்கரமான சரித்திர பிரகாரமாக எல்லா ஆவிக்குரிய முறையில் நடைபெற்ற ரெண்டு காரியம். ஒன்று என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், ரெண்டாவது உயிர்த்தெழுதல். இது ரெண்டுமே நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு உண்டானது. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன அவர் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அது உங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு சாதாரண அதிசயம் கிடையாது. அது தேவனால மனித குலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மனிதனுடைய பாவங்களின் மேலே தேவனுடைய உக்கிர கோபாக்கினை பழி செலுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு அடையாளமாக அதன் மூலமாய் நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலில் மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தின் மூலமாய். அப்போ என்ன? நமக்காக அவர் பலியானார். அதன் மூலமாய் தேவனுடைய கோபாக்கினை சரி செய்யப்பட்டது. ஏன்னா காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை அவர் கொடுத்தாரு. பின்பு அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்ததன் மூலமாய் நம்ம என்ன பண்ணாரு? நீங்கள் நீதிமான் என்று அறிக்கை செய்யக்கூடியதாய். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். அப்போ என்ன? எப்படி தேவனுடைய சமாதானம் பெற்றோம்? அதே ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ என்ன? நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இப்போ உங்களுக்காக, எனக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். அப்போ நமக்கு என்ன கொடுத்தாரு? நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்தாரு. அப்போ 2 கொரிந்தியர் 5:21 சொன்னது போல, ஒரு பாவமும் அறியாத அவர் நமக்காக பாவமாகினார். எதற்காக? நாம் தேவ நீதிமானாக வேண்டும் என்பதற்காக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணமோ உயிர்த்தெழுதலோ நம்மை நீதிமானாக மாற்றுவதற்கு கொடுக்கக்கூடியது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2 விதமான காரியம் என்ன? 2-fold ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்போ நீங்கள் இது அந்த நீதிமான் என்று எண்ணப்பட்டதுங்கிறது ஒரு நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒரு பதம் என்று நான் சொன்னேன். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை பார்த்து நீ நீதிமான்னு அறிக்கை செய்கிறார். இப்போ ஒரு குற்றவாளியை பார்த்து நீதிமான்னு சொல்லி சொன்னால், அப்போ அந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த நீதிபதியே அந்த குற்றத்துடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நீ நீதிமான்னு அறிவிக்கிறார். காரணம் என்ன? அவர் ஒரு குற்றவாளியை நீதிமான்னு சொல்லி சொன்னால் அவருடைய நீதித்தன்மை பாதிக்கப்படும். அப்போ அவர் ஒரு நியாயமுள்ள நியாயாதிபதி. அப்போ அந்த நீதியை காப்பாற்றணும், அதே சமயத்தில் உங்களையும் என்னையும் காப்பாற்றணும். அதனால் தன்மேல அந்த ஆக்கினை தீர்ப்பை வரவழைத்து கொள்ளுகிறார். இதுதான் தேவன் நமக்கு காட்டின ஒரு காரியம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரணம் அடைந்தார். அப்போ என்ன? ஒரு கல்வாரி சிலுவை அது எதை காட்டுகிறது? அவர் நம்முடைய பாடுகளுக்காக அவர் மரணம் அடைந்ததை காட்டுகிறது. அப்போ கல்வாரி சிலுவையிலிருந்து அவர் கல்லறைக்கு போகக்கூடிய காரியம். ஆனால் அந்த கல்லறை என்னவா இருக்கிறது? காலியாக இருக்கிறது. என்ன காரணம்? அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார்.
உயிர்த்தெழுந்த தேவன் இங்கே எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறாரு. அப்போ நம்மளை நீதிமான் என்று அறிக்கை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நமக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும். கொண்டாடுவோமா? வல்ல பிதாவே, நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நன்றி என்பதை தவிர்த்து என்ன சொல்ல முடியும் ஆண்டவரே? இதோ இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கல்வாரி சிலுவையை பார்க்கிறோம், எங்களுடைய பாடுகளை பார்க்கிறோம், இந்த கல்லறையை பார்க்கிறோம், அது காலியாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உயிர்த்தெழுந்து இதோ பரலோகத்தில் கர்த்தாதி கர்த்தராய் ராஜாதி ராஜாவாய் பரிசுத்த தேவனாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. நாங்கள் முன்னாடி நிற்க தகுதியுள்ள தேவ நீதிமான்கள் என்று அறிக்கை செய்திருக்கிறீங்க. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.